கேரள மாநிலம் திருச்சூர் வடக்கஞ்சேரி ஆத்தூரைச் சேர்ந்தவர் சுஜித், வயது 47. குடும்பத்தினருடன் காரில் பழனி நோக்கி சென்றார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பாலப்பம்பட்டி நடுநிலைப்பள்ளி முன் பஸ் ஸ்டாப் அருகே வேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து ரோட்டோரம் இருந்த பயணிகள் நிழற்குடையில் பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. அங்கு பஸ்ஸுக்காக காத்திருந்த பயணிகள் ராஜகோபால், மோகன்ராஜ், ரங்கசாமி ஆகியோர் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே இறந்தனர். பஸ் நிழற்குடை இருக்கையில் அமர்ந்திருந்த சதாசிவம் படுகாயமடைந்தார். காரில் பயணித்த சுஜித், அவரது மனைவி அஸ்வதி வயது 25, குழந்தைகள் கௌதம் சுஜித் வயது 9, திருக்கையில் சுஜித் வயது 4 மற்றும் ரிமானி வயது 75 ஆகியோர் படுகாயமடைந்தனர். அவர்களை மீட்டு உடுமலை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சாலையை முறையாக அமைக்காததால் திருப்பூர் பழனி வழித்தடத்தில் அடிக்கடி விபத்து நடப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்தினர். தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தை கண்டித்து சாலை மறியல் செய்தனர். போலீசார் அவர்களை சமாதானம் செய்தனர். மறியல் காரணமாக சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.